புறாவும் எறும்பும். முன்னொரு காலத்துல பெரிய காடு ஒண்ணு இருந்தது. அந்த காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு புற்று ஒண்ணு இருந்துச்சு. அந்த புற்றுல நிறைய எறும்பு கூட்டமா வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அந்த எறும்புங்க எல்லாம் உணவு தேடி வெளியில போனுச்சுங்க. அதுல ஒரு எறும்பு மட்டும் போகவே இல்லை. வெளியில போன எல்லா எறும்புகளும் உணவை எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்ததுங்க. இத பார்த்த அந்த எறும்பு அவசர அவசரமா உணவு தேடி போச்சு. பக்கத்துல இருந்த ஓட வழியா அந்த எறும்பு நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ எங்கிருந்தோ வந்த வெள்ளத்தோட வாசனை அந்த எறும்பை சுண்டி இழுத்துச்சு. ஆஹா, என்ன மனம், என்ன மனம்! ஆஹா, என்ன மனம், என்ன மனம்! வாசனை வந்த திசையை நோக்கி தன் கண்களால பார்த்துச்சு. வெள்ளத்தோட வாசனையால இழுத்துட்டு போன எறும்பு வெள்ளத்து மேல போய் மோதி நின்னுது. தான் மேல மோதி நின்ன எறும்ப பார்த்து, என்ன எறும்ப, என் வாசனையால உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன் பாத்தியா? ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆனா நான் உன்னை தூக்கிக்கிட்டு போறேனே. நான் உன்னோட எவ்வளவு பெரியவன் தெரியுமா? தெரிஞ்சுமா என்ன தூக்கிட்டு போறேன்னு சொல்ற? நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம். நாங்கெல்லாம் எங்க எடையை விட 50 மடங்கு எடையை கூட தூக்கிடுவோம். ஓ அப்படியா? அப்படியே என்ன தூக்கி தான் பாரு அப்படின்னுச்சு வெள்ளம். உடனே எறும்பு பெரும் முயற்சி செஞ்சு ஒரு வழியா வெள்ளத்தை தூக்கி தான் முதுகுல வச்சு நடக்க ஆரம்பிச்சது. ஓடையின் பக்கத்துல தட்டு தடுமாறி நடந்து போயிட்டு இருக்கும்போது எறும்போட கால் அங்கு கடந்த கொடியில சிக்கி வெள்ளத்தோட எறும்பும் சேர்ந்து உருண்டு போய் தண்ணியோட நடுவுல விழுந்துடுச்சு. விழுந்த உடனே வெள்ளத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி நின்று கத்த ஆரம்பிச்சது. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மூழ்கியே போச்சு. எறும்பு பயத்துல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதே நேரம் ஓடையின் பக்கத்துல ஒரு பெரிய மரத்துல புறா ஒண்ணு அதோட வீட்டுல புத்தகத்தை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு புத்தகத்தை எல்லாம் அப்படியே வச்சுட்டு வெளியில வந்த அந்த புறா எல்லா திசையிலையும் சுத்தி பார்த்துச்சு. சத்தம் மட்டும் வருது, ஆனா யாருன்னு தெரியலையேன்னு உடனே தான் வச்சிருந்த பைனாக்குலர் எடுத்து சத்தம் வர திசையை நோக்கி பார்த்தது. அப்பவும் ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஓடைய சுத்தி பார்த்துச்சு. எறும்பு ஒண்ணு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தத அந்த புறா கண்டுபிடிச்சது. ஆஹா, எறும்பு ஒண்ணு உயிருக்காக போராடுதே, அது எப்படியாச்சும் காப்பாத்தணும். புறா ஒரு இலைய பறிச்சுக்கிட்டு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்த எறும்போட பக்கத்துல போய் அந்த இலைய போட்டுச்சு. எறும்பே, இந்த இலையை பிடிச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கோ. புறா போட்ட இலைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா ஏறி மேல நின்னுக்குச்சு. இலை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கரைக்கு வந்து சேர்ந்ததும் இலையிலேருந்து வேகமா தரையில குதிச்சது எறும்பு. வேகமா குதிச்ச எறும்புக்கு பயத்துல மூச்சு திணறியது. எறும்பு கரைக்கு வரத பார்த்த புறா பறந்து வந்து அதோட பக்கத்துல நின்னுச்சு. புறா நண்பா, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எறும்பே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்றது தானே இயல்பு. சரி, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாமே. புறாவோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு புறாவுக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு அந்த எறும்பு. சில நாட்களுக்கு பிறகு
எறும்பு ஏதோ யோசனையோட கீழே கடந்த கல்லை எடுத்து தண்ணியில விட்டு எறிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளை காப்பாத்தின புறா நண்பனை போய் பார்த்துட்டு வரலாம். நண்பனுக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு போகலாம். அதே நேரம் புறா தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்தது. எறும்பு தன் நண்பனுக்காக பரிசு ஒண்ணு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே மகிழ்ச்சியா போச்சு. புறாவோட வீடு கிட்ட போனதும் அதுக்கு ஒரே ஆச்சரியம். அங்க ஒரு வேடன் புறாவையே பார்த்துட்டு இருந்தான். ஆஹா, புறா நண்பனுக்கு ஆபத்து. ஏதாவது செய்து நண்பனை காப்பாத்தணும். எறும்பு யோசிச்சுட்டு இருந்த போதே வேடன் அவன் கையில இருந்த அம்பால புறாவை நோக்கி குறிப்பாத்தான். எறும்பு கொஞ்சம் கூட யோசிக்காம கையில இருந்த பரிசை கீழே வச்சுட்டு மவனே வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா ஓடி வந்த எறும்பு நண்பா தப்பிச்சுப்போ சொல்லிக்கிட்டே வேடனோட கால்ல பாஞ்சு விழுந்து கடிச்சு விழுத்துச்சு. எறும்பு கால்ல கடிச்சதுனால வலி தாங்காம வேடன் காலை உதறின வேகத்துல எறும்பும் சுழன்று போய் கீழே விழுந்துருச்சு. வேடன் விட்ட அம்பு திசை மாறி மரத்துல உள்ள இலைகளை பிச்சுக்கிட்டு போனத அந்த புறா பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அதிர்ச்சியில அப்படியே நின்னுடுச்சு. அந்த புறா கையில இருந்த புத்தகத்தை அப்படியே வச்சுட்டு பறந்து போயிடுச்சு. வேடன் அங்கிருந்து போனதும் எறும்பு புறா இருந்த மரத்துக்கு கீழே போய் நின்னுட்டு புறா நண்பா, புறா நண்பா. எறும்பு கூப்பிட்டதற்கு பிறகுதான் மறைஞ்சிட்டு இருந்த புறா எறும்பு இருக்கிற இடத்த நோக்கி பறந்து வந்தது. நண்பா, நீ மட்டும் சரியான நேரத்துல வரலனா அந்த வேடனோட அம்பால என் உயிரே போயிருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமில்ல நண்பா. நீ செய்ததை விட நான் ஒன்றும் பெருசா செய்யல நண்பா. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி தானே நண்பா. என்ன நண்பா, ஏதோ கையில வச்சிருக்க மாதிரி தெரியுதே, அது என்ன? உனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தேன், இத வாங்கிக்கோ நண்பா. என்னோட உயிரையே காப்பாத்திருக்க, அதுக்கு மேல பரிசெல்லாம் எதுக்கு நண்பா? பரவாயில்ல நண்பா, உனக்காக வாங்கிட்டு வந்தத எனக்காக வாங்கிக்க நண்பா. புறா பரிசை வாங்கி கொள்ள இரண்டும் கை கோர்த்து நல்ல நண்பர்கள் ஆனாங்க. இதுலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்றதுதான் மனித இயல்பு. இந்த கதையில வந்த புறாவையும் எறும்பு மாதிரி எல்லோரும் இதை போல இருப்பீங்களா? நாமும் இந்த புறாவையும் எறும்பையும் போல உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்போமா? 3 மீன்கள். முன்னொரு காலத்துல விஜயகிரி என்ற ஊர் அழகிய கிராமம். அந்த கிராமத்துக்கு கொஞ்ச தூரத்துல பழமையான குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துக்கு கிராமத்துக்கு ரொம்ப தூரத்துல ஓடிட்டு இருந்த ஆத்துல இருந்து கால்வா வழியா தண்ணி வந்து சேரும். அந்த குளத்தில் மீன்கள், தவளைகள், ஆமைகள் என பல உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன. அங்கங்க சுத்தி திரிஞ்சிட்டே இருந்த பறவைங்களும் விலங்குகளும் இந்த குளத்து தண்ணிய குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்ததுங்க. எப்பவுமே தண்ணி வத்தாத இந்த குளத்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வந்த 3 மீனுக்குள்ள நடக்க போற போட்டிய பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஏய் சங்கரா, டேய் நீலனே, என் அளவுக்கு உங்களால பாய முடியுமா? உன்னால தாண்டா பாய முடியாது. நான் வேணா பாஞ்சு காட்டட்டுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். யார் அடிக்கிறோம் பாய்வான்னு பார்ப்போமா? ஆனா இதுக்கு ஒரு நடுவர் வேணுமே. நாம அந்த தவளை அண்ணனை நடுவரா வச்சுக்கிட்டு பாஞ்சு காட்டுவோமா? இப்படியெல்லாம்
இந்த 3 மீனும் போடுற சண்டையெல்லாம் ஓரமா உக்காந்துருந்த ஒரு தவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. 3 மீனும் தவளையை நடுவரா வச்சு போட்டிய ஆரம்பிச்சதுங்க. ஒன்னொன்னா வேகமா பாஞ்சு காட்ட ஆரம்பிச்சதுங்க. அந்த நேரம் பார்த்து குளத்தங்கரை வழியா போன 2 பேர் இந்த மீனுங்க எல்லாம் பாஞ்சு பாஞ்சு போறத பார்த்து அப்படியே நின்னுட்டாங்க. அப்போ சங்கரன் மட்டும் அவங்க 2 பேரும் நம்மள பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, கிட்ட போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு தண்ணியில மூழ்கிக்கிட்டே அவங்க பக்கத்துல போய் நின்னுது. பாத்தியா எவ்வளோ பெரிய மீன்? ஆமாம் பெரிய பெரிய மீனாக தான் இருக்கு. நாளைக்கு வலையை எடுத்துக்கிட்டு வந்து எப்படியாச்சும் இந்த எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிடணும். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் கேட்ட சங்கரன் பதட்டத்தோட தண்ணியில மூழ்கிக்கிட்டே அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேகமா போயிடுச்சு. வேகமா வந்த சங்கரனை பார்த்து நலன் கேட்டுச்சு, என்ன சங்கரா, பயந்துகிட்டு ஓடிட்டியா? ஆமா ஆமா, அவன் பயந்துட்டு தான் ஓடிட்டான். சங்கரா, போட்டி நடக்கும் போது நீ எங்க போன? நான் ஒன்றும் பயந்துகிட்டு ஓடல. நாங்கள் பாஞ்சு விளையாடிட்டு இருக்கும்போது 2 பேர் எங்களையே பார்த்து ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க போனேன். ஓ அப்படியா? இவங்க 2 பேரும் இந்த குளத்துல உள்ள தண்ணியை குடிச்சு இந்த குளத்தை தண்ணி இல்லாத குளமா மாத்த போறாங்களோ? ஆமாம் ஆமாம், இருந்தாலும் இருக்கும். சரி சரி, இப்படி அவங்க என்னதான் பேசிக்கிட்டாங்க? அவங்க 2 பேரும் நாளைக்கு வலையோடு வந்து இந்த குளத்துல உள்ள எல்லா மீன்களையும் பிடிச்சிடணும்னு பேசிக்கிட்டாங்க. தவளைக்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. மற்ற 2 மீன்களும் சங்கரன் பின்னாடியே போய் கேலி செஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க. வரப்போற ஆபத்து தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க பேசிக்கிட்டதை பார்த்தா கண்டிப்பா நாளைக்கு வந்து நம்மள பிடிச்சிருவாங்க. நாம இந்த குளத்துல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்க. நான் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறேன். நீங்கள் வரீங்களா வரலையா? அப்படி உனக்கு பயமாக இருந்தால் நீ ஓடிப்போ. சங்கரன் எவ்வளோ சொல்லியும் நலனும் நீலனும் கேட்கறதாவே இல்லை. அங்கிருந்து கோபத்தோட கால்வாய் வழியா சங்கரன் மட்டும் தப்பிச்சிருச்சு. மறுநாள் நான் தான் சொன்னேன்ல, நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுன்னு. ஆமாம் ஆமாம், அவன் பயந்துட்டு ஓடிட்டான். மற்ற 2 மீனும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க மேல திடீர்னு வலை வந்து விழுந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது அதுங்க 2ம் வலையில மாட்டிக்கிச்சுன்னு. வலையில மாட்டிக்கிட்ட மீனுங்க 2ம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பார்த்ததுங்க. ஆனாலும் அதுங்களால தப்பிக்கவே முடியல. மாட்டிக்கிட்ட மீனை எல்லாம் வலையோட தூக்கிட்டு வந்து கரையில போட்டாங்க. நீலன் எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணி செத்த மாதிரியே நடிச்சது. இத பார்த்த நலனும் செத்தது மாதிரியே நடிச்சது. என்ன இந்த மீன் எல்லாம் பயத்திலே செத்துருச்ச? ஆமாம் சில மீனெல்லாம் செத்து தான் கிடக்கு. செத்து போன மீன் எல்லாம் எடுத்து கீழே போடு. முதல்ல நீலனை எடுத்து தரையில போட்டாங்க. அப்புறம் நலனை எடுத்து கீழே போடுற வரைக்கும் காத்துட்டு இருந்த நீலன் போட்ட உடனே நலனை பார்த்து கண்ணடிச்சது. இதுதான் சரியான சமயம்னு 2ம் சேர்ந்து தண்ணியில குதிச்சு தப்பிச்சிருச்சிங்க. ஆஹா, அந்த 2 மீன் மட்டும் செத்தது மாதிரி கிடந்து தப்பிச்சிருச்ச. மற்ற மீன் எல்லாத்தையும் அப்படியே வலையோட தூக்கிட்டு வந்துரு. 2 பேரும் மற்ற எல்லா மீனையும் வலையோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. தப்பிச்சு போன 2 மீனும்
தன்னோட ஃப்ரெண்டான சங்கரனை தேடி போயிடுச்சுங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்மோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பெரியவங்க சொல்றதையும் கேட்டு நடந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். ஹாய் குட்டீஸ், உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? வாங்க கதை கேட்கலாம். குரங்கும் முதலையும். ஒரு அடர்ந்த காட்டில் மிகப்பெரிய ஏரி இருந்துச்சு. அந்த ஏரிக்கரையில் பெரிய நாவல் மரம். அந்த நாவல் மரத்தில் நிறைய பழங்கள் கொத்து கொத்தா பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு நாவல் மரத்தில் கிளைக்கு கிளை தாவி போய் பழங்களை தின்னுக்கிட்டும், மரத்தில் படர்ந்திருந்த கொடிகளை பிடிச்சி ஆடி பாடிக்கிட்டும், அந்த ஏரி தண்ணியை குடிச்சிக்கிட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த பெரிய ஏரியோட மறுக்கரையில் 2 முதலைங்க வாழ்ந்து வந்ததுங்க. அந்த முதலைங்க ரெண்டும் அந்த பெரிய ஏரியிலையும் கரையோரங்கள்லையும் கிடைச்ச மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அப்படி ஒரு நாள் உணவு வேட்டைக்கு போகும்போது பெண் முதலையோட காலில் அடிபட்டு எங்கேயுமே போக முடியாமல் காலில் கட்டு போட்டுக்கிட்டு கையில் நீண்ட தடியை வச்சுக்கிட்டு தான் நடக்க முடியுங்கிற நிலமை. அதனால் ஆண் முதலை வேட்டையாடி உணவு கொண்டு வந்து பெண் முதலைக்கு கொடுக்கும். நீ பத்திரமா இரு, நான் உணவுக்காக போயிட்டு வர்றேன் சொல்லிட்டு ஏரியில் இறங்கி நீந்திக்கிட்டே போச்சு. பல இடங்களுக்கு நீந்தி போய் பார்த்தோம், எங்கேயுமே உணவு கிடைக்கல. எப்படியும் மனைவிக்கு உணவு கொண்டு போய் தான், இல்லைன்னா என்னை தொலைச்சிருவான் நினச்சிக்கிட்டே மீண்டும் நீந்த ஆரம்பித்தது ஆண் முதலை. நீந்தி நீந்தி ரொம்பவே சோர்வடைந்த முதலை இன்னும் கொஞ்ச தூரம் நீந்தி உணவு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தது. அந்த சமயத்தில் கொஞ்சம் தொலைவில் ஒரு பெரிய மீன் இருப்பதை பார்த்துச்சு. ஆஹா, நம்மளோட விடாமுயற்சிக்கு சரியான பரிசு கிடைச்சிருச்சு. சந்தோஷமான முதலை மெதுவாக அந்த மீனோட பின்பக்கமாக போய் வேகமாக மீனை பிடிக்க பாஞ்சுது. ஆனால் முதலையை விட சாதுரியமான அந்த மீன் உஷாராகி முதலைக்கிட்ட சிக்காமல் தப்பிச்சிடுச்சு. மீனை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்தோட அங்கிருந்து முதல்ல கிளம்பிடுச்சு. இன்னைக்கு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி தான் ஆகணும். இடியை ஜெயிக்க யாரால முடியும் நினச்சிக்கிட்டே கொஞ்ச தூரம் பயணம் செஞ்ச முதலைக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்தாரு. ஏரியோட நடுவில் பட்டு போன மரத்தில் இருந்த கிளையில் கொக்கு ஒன்று ஜாலியாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே முதல்ல முகத்தில் உண்டான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நாம் ஒன்று இழந்தா கடவுள் வேற ஒன்று கொடுப்பாருன்னு நம்ம தாத்தா சின்ன வயசில் சொல்லியிருக்காரு. அது சரிதான். கொக்கு இருக்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சது. கிட்ட போனதும் திடீர்னு பாஞ்சு கொக்கை பிடிக்க பார்த்தது. ஆனால் கொக்கும் சிக்கலை, பறந்து போயிடுச்சு. இந்த உணவும் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சுன்னு ஏமாற்றத்தோடு திரும்பிய முதலைக்கு சோர்வு அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ தான் ஏரியோட எதிர் திசையில் ஒரு பெரிய மரம் இருக்கிறத பார்த்தது. கொஞ்ச நேரம் அந்த மரத்தோட நிழலில் ஓய்வெடுத்துக்கிட்டு அப்புறமா இறை தேட போகலாம்னு பிளான் பண்ணி அந்த மரத்தை நோக்கி போச்சுது முதல்ல. அந்த ஏரிக்கரையில் இருந்த மரத்தடியில் சில பழங்கள் கிடந்தன. அதை பார்த்த முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டுது. இது என்ன பழம்? எதுவாக இருந்தா என்ன, நம்ம பசி தீந்தா சரி. ஆஹா, என்ன ருசி! அருமையான பழம். அங்கு கிடந்த எல்லா பழங்களையும் ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிட்டுச்சு. ஆனால் அப்பவும் அந்த முதலைக்கு பசி அடங்கலை. நமக்கு மரம் ஏற தெரியாது, தெரிஞ்சா மரத்தில் ஏறி பழங்களை பறித்து பசியை போக்கிக்கலாம். என்ன செய்யறது?
யாராவது மேலே இருந்து பறித்து போட்டால் அந்த பழங்களை தின்னு பசி ஆற்றிக்கலாம். முதலைக்கு மரத்தின் மேலே ஏதோ அசைவது போல இருந்தது. அங்க ஒரு குரங்கு தூங்கிட்டு இருந்துச்சு. குரங்க பார்த்த முதலைக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே நண்பா நண்பா முதலையோட குரலை கேட்ட குரங்கு கீழே பார்த்துச்சு. அங்க ஒரு முதலை நிக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சது அந்த குரங்கு. முதலைய பார்த்ததும், ஏன் முதலே, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லை. நீ எங்கேருந்து வர? நண்பா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து உணவை தேடிட்டு வர்றேன். எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. இந்த பழங்கள்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கு. கொஞ்சம் இந்த பழங்களை பறிச்சு போடேன். நான் பசியோடு இருக்கேன். இந்த பழங்களை தின்னு பசியை போக்கிக்குவேன். சற்று பொறு, பழங்களை பறிச்சு போடுறேன். முதலையின் அருகே பழங்களை பறிச்சு போட ஆரம்பிச்சது. குரங்கு பறிச்சு போட்ட நாவல் பழங்களை தின்னு தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டது முதலை. நண்பா, என் மனைவி உடல் சுகம் இல்லாம இருக்கா. அவளுக்கும் கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு போறேன். இன்னும் கொஞ்சம் பழங்களை பறிச்சு போடேன். குரங்கு பறித்து போட்ட நாவல் பழங்களை தன் மனைவிக்கு எடுத்துக்கொண்டு குரங்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து சென்றது முதலை. பெண் முதலையிடம் நாவல் பழங்களை கொடுத்து விட்டு, இந்த பழங்கள்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன். பழங்களை எடுத்து சாப்பிட்டு பார்த்த பெண் முதலை, ஆஹா, ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பழங்களையும் சாப்பிட்டுச்சு. பழங்களை சாப்பிட்ட இரு முதலைகளும் மகிழ்ச்சியா இருந்ததுங்க. இப்படியாக குரங்கை சந்திப்பதும் பழங்களை பறித்து போட சொல்லி சாப்பிட்டு தன் மனைவிக்கு பழங்களை எடுத்து செல்வதுமாக இருந்தது முதலை. இருவருமே நல்ல நண்பர்கள் ஆனாங்க. ஒரு நாள் முதலை நண்பனுக்காக பழங்களை பறிச்சு வச்சுக்கிட்டு குரங்கு காத்திருந்தது. முதலை தண்ணீருக்கு அடியிலேயே வந்து குரங்கு பயமூட்டியது. நண்பா, ஏன் தாமதம்? உனக்காக பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்து சாப்பிடு. நண்பா, கொஞ்ச நேரம் தண்ணீர்ல பாஞ்சு விளையாட போறேன். நண்பா, இந்த மாதிரி நீந்தி விளையாட எனக்கு ஆசையா இருக்கு. நண்பா, நாம நாளைக்கு தண்ணியில நீந்தி விளையாடலாம். மறுநாள் வந்த முதலை தன் முதுகுல குரங்க உட்கார வச்சு நீந்த ஆரம்பிச்சது. குரங்கு பயந்து கொண்டே முதலை முதுகில் உட்கார்ந்திருந்தது. எனக்கு பயமா இருக்கு நண்பா. பயப்படாம உட்காந்துக்க. தண்ணீர்ல நீந்தும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னதும் வேகமாக நீந்த ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்த குரங்கு மகிழ்ச்சியில் தண்ணீரை கைகளால் அள்ளி வீசிக்கொண்டு மகிழ்ச்சியாக விளையாடியது. வானத்தில் பறந்து போயிட்டு இருந்த 2 கொக்குக இதை பார்த்தன. என்ன இது, ஆச்சரியமா இருக்கு. இதுங்க 2 நண்பர்களா? ஒன்று தண்ணியில் வாழ்றது, இன்னொன்று தரையில் வாழ்றது. எப்படி இவங்களோட நட்பு சாத்தியமாகும்? இந்த நட்பு எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கொக்குகள் பறந்து போயிடுச்சு. குரங்கு முதலையும் வெகு நேரம் தண்ணியில் நீந்தி விளையாடிட்டு கரைக்கு வந்து சேர்ந்ததுங்க. முதலை எப்போதும் போல பழங்களை சாப்பிட்டு விட்டு தன் மனைவிக்கும் எடுத்துட்டு போச்சு. அதே நேரம் பெண் முதலை தினம் தினம் இந்த நாவல் பழத்தை தின்னு தின்னு அழுத்து போச்சு. மாமிசம் சாப்பிட எப்படியாவது ஏற்பாடு செய்யணும். பெண் முதலை ஒரு சூழ்ச்சி செய்தது. ஆண் முதலை தான் கொண்டு வந்த பழத்தை பெண் முதலைக்கு கொடுத்தது. ஏன் சோகமா இருக்க? என் காலை வைத்தியரிடம் காட்டினேன். அவர் என் கால் சரியாகணும்னா குரங்கோட ஈரலை சாப்பிடணும்னு சொன்னாரு. அப்பதான் என் கால் சீக்கிரமா குணமாகுமா. நான் எங்க போய் குரங்கோட ஈரலை கொண்டு வர்றது? எப்படி உன்னை குணப்படுத்துறது? நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? சொல்லு பாப்போம். உன் நண்பனும் குரங்கு தானே, அவன் ஈரலை கொண்டு வந்தாலும் என் கால் குணமாகும் இல்லையா? என்ன என்ன நண்பனையா? அப்படின்னு அதிர்ச்சியோடையும் வேதனையோடையும் பெண் முதலையை பார்த்தது. என்ன யோசிக்கிற? இந்த காரியத்தை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? நான் முக்கியமா அந்த குரங்கு முக்கியமா?
நீ தான் முக்கியம். ஆனால் என் நண்பனோட ஈரலை கொண்டு வர முடியாது. நான் எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்வேன்? அவன் என் நண்பன், பசியோடு இருந்த நமக்கு உணவளித்தவன். என்னால் முடியாது. வேற வழி இருந்தால் சொல்லு, நான் செய்கிறேன். இதை தவிர வேற வழியே இல்லை. நான் என்ன சொல்லி என் நண்பனை இங்கே அழைச்சிட்டு வருது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொல்றத போல சொல்லி குரங்க இங்க அழைச்சிட்டு வா, இல்லனா இந்த பக்கமே வராத, எங்கேயாவது ஓடிடு. என்ன சொல்லணும்னு சொல்லு. குரங்குகிட்ட போய் என் மனைவிக்கு பிறந்த நாள் பார்ட்டி வச்சிருக்கேன், உன்னையும் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லு. சாப்பாட்டு ருசிக்கு கிளம்பி வருவான். அங்கேருந்து புறப்பட்ட ஆண் முதலை நாவல் மரத்தோட வேர்ல போய் சுகமா உட்கார்ந்துருந்தது. நாவல் மரத்தோட வேர்ல முதலை அமர்ந்திருப்பத குரங்கு மேலேந்து பார்த்தது. கொடிகளை பிடித்து கொண்டு கீழே முதலையின் முன் வந்து குதித்தது. முதலை ஒன்றும் பேசாமல் சுகமாக அமர்ந்திருந்தது. ஹாய் நண்பா, ஏன் சோகமா இருக்க? நண்பா, என் மனைவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவள் பிறந்த நாளுக்கு விருந்து வைக்க உன்னை அழைச்சிட்டு வர சொன்னான். ஆனால் உன்னை எப்படி அழைச்சிட்டு போகிறதுன்னு எனக்கு புரியல. அப்படியா? மகிழ்ச்சி, நாம் போகலாம். எப்படி போகிறது? அன்னைக்கு உன் முதுகுல ஏறி பயணம் செஞ்சேனே, அதே மாதிரி இன்னைக்கு உன் முதுகுல ஏறிக்கிறேன். என்ன நீ உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. ஓ, அப்படியே செய்யலாமே. குரங்கு முதலையின் முதுகுல ஏறிக்கொள்ள முதலை ஏரியில் நீந்த ஆரம்பிச்சது. நண்பா, நான் தான் உன் கூட வரேனே, அப்புறம் ஏன் நீ சோகமாவே இருக்க? நண்பா, என் மனைவிக்கு இன்று பிறந்த நாளும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவளோட அடிபட்ட கால் சரியாகணும்னா ஒரு குரங்கோட ஈரலை சாப்பிடணுமா. அதனால தான் பிறந்த நாள்னு பொய் சொல்லி உன்னை இங்கே அழைச்சிட்டு வர சொன்னான். இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சி அடைஞ்சது. ஆனால் எதையும் வெளிக்காட்டிக்காம புத்திசாலித்தனமாக யோசிச்சு பேச ஆரம்பிச்சது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. என் ஈரல் உன் மனைவி காலை குணப்படுத்தினா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ ஒரு தவறு செஞ்சுட்ட. என்ன சொல்கிற? நான் என்ன தவறு செஞ்சேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நண்பா, அதனால என்ன? முதலை நண்பா, குரங்குகளாகிய நாங்க தண்ணியில இறங்கறதுக்கு முன்னாடி எங்க ஈரலை எடுத்து மரத்துல மறைவா வச்சுட்டு அப்புறம்தான் தண்ணீர்லயே இறங்குவோம். அப்படியா? சரி, நம்ம கரைக்கு போய் ஈரல் எடுத்துட்டு வருவோமா? அப்படியே செய்வோம் நண்பா. முதலை கரைக்கு வந்ததுதான் தாமதம். குரங்கு குபீரென்று தாவி குதித்து மரத்தில் ஏறிக்கொண்டது. மரத்தில் ஏறிய குரங்கு, ஏன் முட்டாள் முதலையே, உடம்புலேந்து ஈரல் எடுத்தா எப்படி உயிரோட இருக்க முடியும்? இது கூட தெரியாம நண்பனையே கொல்ல துணிஞ்சல்ல, உன்னை என்ன செய்யறம்பா? மரத்தில் இருந்த காய்களையும் பழங்களையும் பறிச்சு முதலைய அடித்தது. வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு ஓடிச்சு முதலை. குரங்கு கிட்ட அடி வாங்கிய முதலை வருத்தத்தோடு புலம்பிக்கிட்டே பெண் முதலை கிட்ட போய் நின்னுச்சு. எங்கே குரங்கு? அதற்கு ஆண் முதலை தலையை சொரிஞ்சுக்கிட்டே ஏதோ சொல்லி மழுப்பியது. கடும் கோபம் கொண்ட பெண் முதலை, ஒரு குரங்க கூட உன்னால அழைச்சிட்டு வர முடியல, நீ எல்லாம் எனக்கு எதுக்கு? பக்கத்துல கடந்த கல்லையும் கட்டையும் எடுத்து ஆண் முதலைய தாக்க ஆரம்பிச்சது. இங்கே இருந்து இந்த பேய்கிட்ட அடியாங்கிறத விட எங்கேயாவது ஓடி போய் ஜாலியாக இருக்கலாம். ஓட ஆரம்பிச்சது ஆண் முதலை. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏமாந்துடக்கூடாது. ஆபத்தான நேரத்தில் குரங்கு சிந்தித்தது போல் யோசிச்சு செயல்பட்டா நாமே காப்பாற்றி கொண்டு நலமாக வாழலாம். நாம இப்ப பார்க்க போற கதை தவளையின் சபதம். ஒரு அழகான குளம். அந்த குளத்துக்கு பக்கத்துல சின்ன பாறை ஒன்று இருந்தது. அதுல சில தவளைங்க உட்காந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு தவளை மட்டும் கதறி கதறி அழுதுட்டே இருந்தது. இத பார்த்த தவளைங்கள்ல ஒண்ணு, ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? சொல்லிட்டு தான் அழுவா. அதுக்கு அந்த தவளை சொல்லுச்சு, எவ்வளவு நாள் தான் இந்த குளத்திலே இருக்கிறதுன்னு ஊரை சுத்தி பார்க்க போனேன்.
இன்னைக்கு ஊரை சுத்தி பார்க்காம வரக்கூடாது. சொல்லிக்கிட்டே போன தவளைக்கு கொஞ்ச தூரம் போனதும் பெரிய பாம்பு ஒண்ணு எதிரில் வந்துட்டு இருந்தது. அத பார்த்த தவளைக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அதிர்ச்சியில நின்னுடுச்சு. ஆத்தாடி எத்த தண்டி, ஓடுறா ஓடுறா, குளத்துல குதிச்சிடுறா. என்ன சொல்லிக்கிட்டே ஓடின தவளை ஓடி போய் குளத்துல குதிச்சிட்டேன்னு சொன்னுச்சு. அத கேட்டுக்கிட்டு இருந்த மத்த தவளை, பாம்பு வந்துச்சா? பாம்பு வந்துச்சா? அப்புறம் என்னாச்சு சொல்லு. அதுக்கு அந்த தவளை சொல்லுச்சு, சரி அன்னைக்குதான் அப்படி ஆயிடுச்சுன்னு மறுநாள் போனேன். இன்னைக்கு எவன் வரான்னு பாத்துடுறேன். அப்படி போன தவளைக்கு கொஞ்ச தூரத்திலேயே மாடு ஒண்ணு வேகமா குளத்துல தண்ணி குடிக்க வந்துகிட்டு இருந்தது. மாட்டை பார்த்த தவளை அப்படியே நின்னுடுச்சு. இவனா? ஆஹா, இவன் மிதிச்சே கொண்டுடுவானே. தப்பிச்சிடுறா தம்பி, ஓடு ஓடு, குளத்துல குதிச்சிரு. ஓடின தவளை குளத்துல குதிச்சு தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லுச்சு. அந்த தவளை சொன்னதை கேட்ட இன்னொரு தவளை, ஓ அப்படியா, மாடு வேற வந்துச்சா? அப்புறம் என்ன பண்ண? அப்புறமும் நான் விடாம போனேன். இன்னைக்கு எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு பாப்போம். புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்த தவளை மேல பார்த்துச்சு. வானத்துல சுத்திட்டு இருந்த கழுகு ஒண்ணு தவளைய பார்த்ததும் வேகமா வர ஆரம்பிச்சது. அத பார்த்த தவளை, ஆஹா, வருதுடா பிரச்சனை, பறந்து ஓடுறா ஓடு, ஓடி போய் குளத்துல குதிச்சு தப்பிச்சுக்க. ஓடி வந்து குளத்துல குதிச்சு தப்பிச்சிட்டேன்னு சொல்லுச்சு அந்த தவளை. அத கேட்ட இன்னொரு தவளை, இப்படியே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தா நீ எப்படி ஊர் சுத்தி பார்க்க முடியும்? அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்ன வழி வச்சிருக்க? இப்ப என்ன பாருங்க. என்ன பாத்தீங்கல்ல? ஆமா ஆமா, நீ மூச்சை தம் கட்டும் போது உன்னோட உடம்பு கொஞ்சம் பெருசானதை நாங்க பார்த்தோம். இதே மாதிரி என்னோட உடம்ப பெருசாக்கி இந்த பாம்பை என் கையால பிடிச்சு நசுக்குவேன். இந்த மாடு இருக்குல்ல, மாடு, அது என்ன பார்த்து பயந்துட்டு ஓடணும். கழுக என் காலில் போட்டு மிதிப்பேன். அப்படி சொன்ன தவளை கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு தம் கட்டி தன்னோட உடம்ப பெருசாக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த மத்த தவளைங்கெல்லாம் பயத்தோட வேடிக்கை பார்த்துட்டே இருந்ததுங்க. திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து மத்த தவளைங்க ரெண்டும் குளத்துல துள்ளி குதிச்சிடுச்சுங்க. மூச்சு தம் கட்டின தவளை வெடிச்சு சதுரிடுச்சு. இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? விடாமுயற்சி நல்ல பலனை கொடுக்கும், ஆனா வீண் முயற்சி ஆபத்துல தான் போய் முடியும்.